Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது CBSE 10th standard 8th chapter Trigonometry Exercise 8.1 10th sum. In triangle PQR, right angle at Q, PR plus QR equal to 25 cm and PQ equal to 5 cm. Determine the value of sin P, cos P and tan P கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம right angle triangle வரைஞ்சிக்கலாம். அதுல right angle Qல மார்க் பண்ணிக்கலாம். angle பாத்தீங்கன்னா sin p cos p tan p ன்னு கேட்டிருக்கனால angle வந்து நம்ம p ல மார்க் பண்ணனும். RQ அப்படிங்கிறது தான் opposite side, QP அப்படிங்கிறது adjacent side, PR அப்படிங்கிறது hypotenuse side. இப்போ நமக்கு given PQ plus QR 25 cm ன்னு கொடுத்திருக்காங்க. PQ 5 cm. PQங்கிறது adjacent side. So இது 5 cm. Given PR plus QR equal to 25 cm. PR hypotenuse side QR opposite side இது ரெண்டையும் ஆட் பண்ணா 25 cm ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டு அளவுமே நமக்கு தெரியாது, ஆனா ஆட் பண்ணா 25 cm வரும்னு கொடுத்திருக்காங்க. சோ let QR அப்படிங்கறத நம்ம x cm அப்படினு வெச்சுக்கலாம். இப்போ PR QR க்கு பதிலா x சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் equal to 25. So PR equal to 25 minus x. இப்போ Pythagoras theorem நம்ம யூஸ் பண்ணலாம். PR whole squared equal to RQ whole squared, opposite side whole squared and adjacent side whole squared. இப்போ PR அப்படிங்கிறது நம்ம 25 minus x ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So whole squared போட்டுக்கலாம். RQ அப்படிங்கிறது அதாவது QR அப்படிங்கிறது x cm ன்னு எழுதியிருக்கோம். So x squared போட்டுக்கலாம் plus QP 5 cm ன்னு கொடுத்திருக்காங்க. So 5 square ன்னு எழுதிக்கலாம். இப்போ 25 minus x whole square பாத்தீங்கன்னா a minus b whole square ஃபார்மட்ல இருக்கு. So first a squared எழுதணும். 25 whole square plus b squared அப்படிங்கிறது x square minus 2ab. So minus 2 into 25 into x equal to x squared plus 5 squared எழுதிக்கலாம். இப்போ 25 squared அப்படிங்கிறது 625 plus x squared minus 2 into 25 into x இருக்கு. So multiply பண்ணிக்கலாம். 50x. right hand side இருக்கிறத left hand side நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம். அப்போ minus x squared equal to 5 squared 25. இப்போ பாத்தீங்கன்னா x squared plus x squared இருக்கு, minus x squared இருக்கு, cancel ஆயிரும். minus 50x இருக்கு, இங்க equal to அந்த பக்கம் 25 இருக்கு, இங்க 625 right hand side எடுத்துட்டு போறப்போ minus 625 நமக்கு சேஞ்ச் ஆகும். So minus 50x equal to 25 minus 625 minus 600 நமக்கு கிடைக்கும். ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கனால மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். So x equal to 600 by 50. So 10 10 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப x ஓட வேல்யூ 12 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி x அப்படிங்கிறது நம்ம என்னன்னு வெச்சிருக்கோம், QR. So equal to QR. QR அப்படிங்கிறது opposite side. So இங்க நம்ம 12 cm ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது PR வந்து PR equal to 25 minus x ன்னு எழுதியிருக்கோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் x ஓட வேல்யூ. So 25 minus 12 நமக்கு கிடைக்கிறது 13. So PR equal to 13 cm. PR அப்படிங்கிறது hypotenuse side. So இதுவும் 13 cm அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். sin P equal to opposite side divided by hypotenuse side. Opposite side 12 cm. So 12 by hypotenuse side 13 cm. So sin P equal to 12 by 13. Next cos P. Cos P equal to adjacent side divided by hypotenuse side. Adjacent side பாத்தீங்கன்னா 5 cm divided by hypotenuse side 13 cm. அடுத்தது tan P. Tan P opposite side divided by adjacent side. So 12 divided by 5. இது இந்த क्वेश्चनோட ஆன்சர். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே எக்சர்சைஸ்ல இருக்க 11th சம் பார்க்கலாம்.